அனைவருக்கும் வணக்கம். பாரி படிப்பகத்திலிருந்து இன்னைக்கு நாம பார்க்க போற காணொளி பிஜிடிஆர்பி தேர்வு எப்பொழுது நடைபெறும். கடந்த மார்ச் 14ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையில 1721 முதுகலை ஆசிரியர்களும் 841 பட்டதாரி ஆசிரியர்களும் விரைவில் பணி நியமனம் செய்யப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த அறிவிப்பின்படி பார்த்தா இந்த வருடம் பிஜிடிஆர்பி தேர்வு நடைபெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சரி, இந்த 1721 என்கிற இந்த எண்ணிக்கை கூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா பெரிய அளவுல மாற்றங்கள் வர வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சோ அதிகபட்சம் போனா ஒரு 2000 அளவுக்கு போகலாம். என்ன காரணம்? சமீபத்துல ஒரு செய்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அமைச்சு பணியாளர்கள்ல 2% பேருக்கு ஆசிரியர்களாக பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று கோர்ட் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு. அதாவது பிஎட் முடிச்சு டிஎன்பிஎஸ்சியில தேர்வாகி ஜூனியர் அசிஸ்டன்டாகவும் டைபிஸ்டாகவும் கண்காணிப்பாளராகவும் பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு 2% உள் இடஒதுக்கீடு இருக்கு. அவர்களுக்கு கடந்த 10 ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்கப்படவில்லை. அதனால அவங்க கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க. கோர்ட் அவங்களுக்கு பதவி உயர்வு உடனடியாக வழங்க சொல்லி ஆணை பிறப்பித்திருக்கு. அதன் அடிப்படையில நேற்று ஒரு பட்டியல் வெளியாயிருக்கு. தகுதி வாய்ந்த 300 ஆசிரியருடைய ஒரு பெயர் பட்டியல் நேற்று வெளியாயிருக்கு. அதுல இருந்து 230 பேர் பிஜி அசிஸ்டண்டா ப்ரொமோட் ஆக போறாங்க. அதனால இந்த எண்ணிக்கையில இந்த 1721 என்ற இந்த எண்ணிக்கை பெரிய அளவுல மாற்றங்கள் வர வாய்ப்புகள் இல்லை. அதிகபட்சம் போனா ஒரு 2000 அளவுக்கு வரலாம். இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. சரி, தேர்வுகள் எப்போ வரலாம்? என்னுடைய கணிப்பின்படி ஜூன் அல்லது ஜூலைல தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிட வாய்ப்புகள் இருக்கு. அக்டோபர்ல தேர்வுகள் நடத்தப்படலாம். ஜனவரியில தேர்வானவர்கள் பணிகள் சேர்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. இது என்னுடைய கணிப்பு தான். சோ தேர்வர்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. இடைநிற்றல் என்பது பள்ளிகள்ல மட்டும் இல்லைங்க, போட்டித் தேர்வுகள்லயும் மிக முக்கியமானது. கால்பர் வரும்போது மட்டும் நான் படிக்கிறேன், மற்ற நேரங்கள்ல நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா நிச்சயமா வேலை வாய்ப்பு பெறுவதுங்கிறது ரொம்ப கடினமான ஒன்றுதான். போட்டித் தேர்வுகள்ல வெற்றி பெறணும்னா தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வெற்றி பெற முடியும். தமிழ் பாடத்தை பொறுத்தவரையும் எவ்வளவு போஸ்டிங் வரலாம் அப்படின்னா அதிகபட்சமாக ஒரு 200 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த 200 போஸ்டிங்கே கிட்டத்தட்ட 30,000 பேர் வரை போட்டி போட வாய்ப்புகள் இருக்கு. இதுவே கம்மி தான். ஏன்னா கடந்த 2022 நடந்த பிஜி எக்ஸாம்லயே தமிழ்ல கிட்டத்தட்ட 30,000 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. 28,000 பேர் வரையும் எழுதினாங்க. அதனால இப்பவும் அந்த எண்ணிக்கை அதிக அளவுக்கு அதை விட கொஞ்சம் கூடுதலாகவும் வர வாய்ப்புகள் இருக்கு. அதனால போட்டிகள் மிக கடுமையாக இருக்கு. தயவு செய்து தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. தமிழ் பட்டதாரி ஆசிரியர் பொறுத்த வரைக்கும் முழு நேரமா படிப்பவர்கள் தொடர்ந்து படித்துக் கொண்டே இருங்கள். வேலைக்கு போய் கொண்டிருப்பவர்கள் குறைந்தபட்சம் அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரமாவது படிங்க. ஒரு 5-6 இலக்கிய வரலாறுகளை நீங்க உங்ககிட்ட இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு டாபிக்க கண்டிப்பா எடுத்து பாருங்க. சங்க இலக்கியங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 8 தொகையில இருந்து நற்றிணை குறுந்தொகை இப்படி ஏதாவது ஒரு டாபிக் பாருங்க. 17 கீழ்க்கணக்கு நூல் எடுத்துட்டீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு 1-2 தலைப்புகள் பாருங்க. பாடத்திட்டத்தின்படி ஏதாவது ஒரு தலைப்பு, ஒரு சின்ன சின்ன தலைப்புகளா எடுத்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா கூட ஓரளவுக்கு கால்பர் வரத்துக்குள்ளேயே சிலபஸை முடிச்சிடலாம். இதெல்லாம் படிக்கிறதுக்கு அதிகபட்சம் அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரமே போதுமானதாக தான் இருக்கும். நம்ம மொபைல் எல்லாம் எவ்வளவு நேரம் செலவிடுறோம், ஆனா கேட்டா நேரம் இல்லைன்னு சொல்றோம். அதனால அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்கி தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுடைய நினைவுல இருக்கும். அதே போல ரொம்ப கிட்டத்தட்ட 4-5 வருடங்களாக படித்துக் கொண்டு இருப்பவர்கள் கண்டிப்பாக ஒரு 2-3 டெஸ்ட் பேட்சாவது அட்டன் பண்ணுங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா நீங்க படிச்ச விஷயத்தை விட படிக்காதது நிறைய கேள்விகள் கேட்கலாம். கேள்விகள் எப்படி நீங்க படிச்சதே கேள்விகள் எப்படி கேட்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு அனலைசிஸ் உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய படிக்கிற அந்த மெத்தடை மாத்தும். அதனால நீங்க வகுப்புகளுக்கு போறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக டெஸ்ட் பேட்சாவது அட்டன் பண்ணுங்க. அது உங்களுக்கு கை கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. தமிழுக்கு கிட்டத்தட்ட 30,000 பேர் அப்ளை பண்றாங்க இல்லையா? இந்த 30,000 பேர்ல குறைந்தபட்சம் ஒரு 5,000 பேராவது தீவிரமாக தேர்வுக்கு தயாராகவர்களா இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மிக பிரபலமான கோச்சிங் சென்டர்ல சில ஆயிரக்கணக்கான பேர் படிச்சுட்டு இருக்காங்க.
அவர்கள் எல்லாருமே எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல படிச்சுட்டு இருக்காங்க. அதனால போட்டிகள் என்பது ரொம்ப கடுமையாக இருக்கு. தொடர்ந்து படிங்க. நேரத்தை வீணாக்காதீங்க. மொபைல் பார்க்கக்கூடிய நேரத்தை குறைச்சுக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது படிக்க பாருங்க. நிறைய தேர்வுகள் எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி சாத்தியப்படும். போட்டித் தேர்வுக்கு தீவிரமாக படித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த வருடம் நீங்கள் ஒரு முதுகலை ஆசிரியராக பள்ளிக்கு சேர எனது வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.